அதிமுக தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வர அரக்கோணம் தனி தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அரக்கோணம் தனி சட்டப்பேரவை தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், பெருமுச்சி, தக்கோலம், குருபராஜபேட்டை, மோசூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. INS ராஜாளி கடற்படை விமான தளம், மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் பயிற்சி மையம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை முகாம் அமைஞ்சிருக்க தொகுதி. தொழிற்சாலை வேலை வாய்ப்புகள் இங்க முக்கியமா இருக்கு. சென்னைக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய சந்திப்பு ரயில் நிலையமா அரக்கோணம் இருக்கு. தொகுதியில இருந்து ஏராளமானவங்க சென்னைக்கு வேலைக்காக வந்துட்டு போறாங்க. தொகுதியில 96,982 ஆண் வாக்காளர்கள், 1,02,157 பெண் வாக்காளர்கள், 26 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,99,165 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணைய இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுச்சு. தொகுதி வரலாற்றில் அதிகபட்சமாக திமுக 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 2 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. 1952 தேர்தலில் பக்தவத்சலு நாயுடு என்ற சுயேட்சையும் வெற்றி பெற்றிருக்காரு. தொகுதியில் 2011 தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக அதிமுகவின் ரவி ஜெயிச்சுட்டு வராரு. 2021 தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த ரவியை அதிமுக மறுபடியும் களமிறக்குச்சு. தொகுதியில் 85,399 வாக்குகளை வாங்கின ரவி 27,169 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் களமிறங்கின விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் கௌதம சென்னா 58,230 வாக்குகளில் பெற்று தோற்று போனார். 14,631 வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அரக்கோணம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்றதையும் இப்ப கேட்டுடலாம். இவ்வளவு பெரிய ஒரு டவுன்ல ரோடுகளே கிடையாதுங்க. அதாவது ரோடே கிடையாது. மெயின் ரோடு நீங்க SR கேட்னு ஒரு பகுதி, அங்கிருந்து இந்த பக்கம் மங்கம்மாப்பேட்டை கேட்டு வரும்போது ரோடே இல்லை. ரோடு வந்து பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. அது அகலப்படுத்தப்பட வேண்டும், அகலப்படுத்த வேண்டும் கேட்டு கேட்டு நொந்துட்டுங்க. அன்னாரம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த ரோட்ல நிகழுது. நெசவாளர்களுக்கு இந்த தொகுதியிலே ஒரு நெசவு பூங்காவை அமைத்து தருமாறும், மேலும் நெசவாளர்களுக்கு இலவச பெடல் தறிகளை வழங்கும் பட்சத்தில் வளமோடு வாழ்வதற்கு அந்த இலவச பெடல் தறிகள் வழிவகுக்கும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பாழஞ்ச மாதிரி இருக்குது. நல்ல வசதி இல்லை. எப்போ வேணாலும் மேலே இருந்து கீழே உழுது, இல்லை கல்லெல்லாம் பேர்ந்து அதே கொஞ்சம் பயமா இருக்குது. ஒன்று ரெண்டாவது மார்க்கெட்டு கட்டுறதுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. ரோடுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லை. ரெகுலரா போய் வர்றதுக்கு, நிம்மதியா போய் வர்றதுக்கு வழி இல்லை சார். ஒரு ரோடும் சரி கிடையாது. குழால தண்ணி ஒழுங்கா வர்றது கிடையாது. லைட் ஏரியில இந்த ரோடு கிராஸ் பண்ணா 1 மணி நேரம் அது எப்படி கிராஸ் பண்ணாலும் அவ்வளோ டிராஃபிக்கா இருக்குது. அதை போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லைட் எரியாம இருக்குது. நைட்ல பார்த்தா பயமா வெளியே வர்றது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.